வணக்கம் சார். நியூ ஃபில்மாலய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்ன சார் கூலி என்ன ஒரு அமைதியா இருக்கு, என்ன காரணம்? புயலுக்கு முன் வரும் அமைதின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கூலி. எப்படியா இருந்தாலும் ஆகஸ்ட் 14 ஒரு புயலே வரப்போகுது, நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு இப்போதுலேருந்து. அதாவது இது சொல்லுவாங்கல்ல, இது புயலுக்கு முன் வர அமைதி, அந்த அமைதி வந்து ஏன் அமைதியா இது சொல்லுவாங்களே, எரியிற விளக்கு தான் பிரகாசமா, அது அணையிற விளக்கு தான் பிரகாசமா எரி அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் கணக்குல எடுத்துக்க முடியுது. ஒன்றும் இல்லை, கூலி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சொல்லியிருந்தோம், கடந்த இன்டர்வியூ கூட நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், என்ன சார் அமைதியாக இருக்காங்க, எதையும் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு. சார், இந்த மற்ற படங்கள் மாதிரி வந்து ஊருக்கு போய் கூவி விற்கிற ஆள் ரஜினி கிடையாது சார், நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன். அழகாக என்ன பண்ண போகிறாங்க, பாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ட்ரெயில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு ஆடியோ லைன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, மொத்தம் அங்கேயே முடிஞ்சு சார். அது ஆல்ரெடி படமே பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார், நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு? என்ன உட்காந்து டெய்லி உட்காந்து ரஜினி வந்து தேங்காய் பால் சாப்பிட்டாரு, பர்பி சாப்பிட்டாருன்னு அப்டேட் கொடுக்க சொல்கிறாங்களே இவங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே. இல்லை அனிருத் வந்து இப்போ தான் வந்து ரிதம் போட்டுட்டு இருக்காரு, சொரமை இழுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி அப்டேட் கேட்குறாங்க அவங்க எல்லாரும். இல்லை எல்லாத்துக்குமே அப்டேட் கேட்பாங்க உட்காந்துக்கிட்டு. என்னென்ன டைமில் இந்த இது கரெக்டாக வரணுமோ அந்தந்த டைமில் அது கரெக்டாக வரதான் போகுது. கூலி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து படமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, படமும் பெரிய லெவலில் வியாபாரமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல அந்த திரைப்படம் வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான டீட்டெயில் கூட நம்ம சேனல்லே கடந்த இன்டர்வியூல தெளிவா சொல்லியிருந்தோம், எந்த அளவுக்கு அந்த திரைப்படம் வந்து வியாபாரம் ஆகி இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே பல பேர் ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம், அது பொய் அதெல்லாம் வந்து அந்த சார்ந்த நடிகர்களுக்கு கூட அவங்க வந்து உண்மை இருந்துட்டு போங்க, அதுக்காக மற்றவங்களுக்கு யாரும் பிசினஸ் ஆகலாம் நீங்க எது வெளிப்படையா வந்து என்ன சொல்றேன்ல சார். இப்ப ரஜினிகாந்தோ, ஒரு அஜித் குமாரோ, ஒரு சிவகார்த்திகேயனோ, ஒரு சியானி விக்ரமோ, ஒரு சூர்யாவோ, இன்னும் பல நடிகர்கள் எடுத்துலாம், எல்லாருக்குமே வெளிப்படைத்தன்மையை என்ன பிசினஸ் ஆகுதுன்னு வெளிப்படைத்தன்மையா காட்டுறதுக்கு எல்லாமே ஐடி ஃபைல் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பாங்க. தாராளமா நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல வருடம் நம்மளே போய் ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு படமும் என்ன கரெக்ட் ஆச்சு, எவ்வளவு டேக்ஸ் பே பண்ணிருக்காங்கன்ட்டு. இவங்க சொல்றவங்க எல்லாருமே என்ன டேக்ஸ் பே பண்ணாங்கன்றத காட்ட முடியுமா? பொய்யான ஒரு வசூல் விவரத்தை காட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் ரேடு வந்தோடனே இந்த படம் எங்களுக்கு இவ்வளவு வசூலே ஆகல, நாங்க சும்மா விளம்பரத்துக்காக பொய் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குல்ல. அந்த சார்ந்து பேசுறவங்க எல்லாம் ரஜினி படம் எப்படி பிடிக்கும், ரஜினி படம் எப்படி வியாபாரம் ஆகும், அவங்களுடைய அஜெண்டாவே என்ன, ரஜினி ஒண்ணுன்றதை வந்து காட்டவே கூடாது. என்னைக்குமே வந்து அவர் தான் நம்பர் 1ன்றதை காட்டவே கூடாது. அவரே தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த 1, 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு, நான் என்னைக்குமே சூப்பர் 1 சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. நீ 1 எவனா போய் அச்சிங்கடா போங்கடான்ட்டாரு. நான் எல்லாத்தையும் தாண்டி மேல சொல்றேன்ல, 1க்கும் மேல என்ன இருக்கும், அதுக்கும் மேல போய் உட்காந்துட்டாரு அந்த மனுஷன். இதுக்கப்புறம் அவர் என்ன சாதிச்சா என்ன, சாதிக்கலாம் என்ன, என்னைக்குமே ஒரு சூப்பர் 1 தான் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்னைக்கு கூட இல்ல சார், இருந்தாலும் நம்ம சிவாஜி கணேசனை கொண்டாடுறது கிடையாதா? இன்னமும் நடிகர் திலகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பல நடிகர்கள் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பல நடிகர்கள் நடிப்பு திறமை காட்டுற அளவுக்கு நடிகர் கமலஹாசன் வந்துட்டாரு, சியான் விக்ரம் வந்துட்டாரு, விஜய் சேதுபதி, எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. நீ நடிப்பு திறமை காட்டுற அளவுக்கு, கமர்ஷியலா விட்டுருங்க, நடிப்பு ரீதியா காட்டுற அளவுக்கு எவ்வளவு நடிகர்கள் வந்துட்டாங்க. அதுக்காக நம்ம சிவாஜி கணேசன் ஐயா மறந்துருவோமா? அவரை மாதிரி வந்து அவருடைய மேல போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க லெஜண்ட் கேட்டகரி போயிட்டாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தாரு, அவரை மாதிரி ஒரு மாசான ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் முதல்ல மாசான நடிகர் எம்ஜிஆர் தான். இன்னும் சொல்ல போனா சண்டை காட்சிகள் மூலமா ஈர்த்தவரே அவர் தாங்க. அது மாதிரி தமிழ் சினிமா எங்க சண்டை காட்சிகள்லாம் பெருசா இருந்தது? எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தானே சண்டை காட்சிகள்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ஏன் சார், எத்தனை பேர் ஸ்கிரீன்ல ஐயோ தலைவா கத்தியை கீழே போட்டு எந்த தலைவன் கீழே தூக்கி அடிச்ச கதெல்லாம் இருக்கு எம்ஜிஆர் படங்கள் பார்த்து. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? இந்த பிரகாஷ் பதிலுக்கு தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் நீங்க ஃபீல்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவாரு, கத்தி கீழே ஊந்துரும், ஸ்கிரீன்ல தூக்கி அடி போடுங்க, கொம்பு தூக்கி அடி போடுங்க, தலைவா இதை வச்சு சண்டை போடுன்ட்டு. நீங்க பாத்திருக்கீங்களா? எத்தனை தேட்டர்கள் நடந்திருக்குன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ரசிகர்கள். அதுக்காக வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் பல நடிகர்கள் மாஸ் காட்டுறாங்க. ரஜினிகாந்தா இருக்கட்டும், ஒரு விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எவ்வளவு மாஸ் நடிகர்கள் வந்துட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் இல்லை, அவருக்கு மேலே இவர் போயிட்டான்னு சொல்லிட்டு முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களும் லெஜண்ட் கேட்டகரி சார். ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் தாண்டி போயிட்டு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டாங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் ஒரு ரெக்கார்டை பண்ணி போய் உட்காந்துட்டாரு. நீ அதுக்கப்புறம் எவனாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் பிரச்சனை இல்லை. முதல்ல அந்த சாதனை நிகழ்த்தி யாரு? அவர் தானே. இப்ப அவருடைய சாதனை விராட் கோலி நிறைவேற்றிருக்காரு, அது முறியடிச்சாரு. நம்ம அவரையும் தான் கொண்டாட போறோம். அதுக்காக அவர் வந்து சச்சினை விட பெரிய ஆள் சொல்லிட முடியுமா நீங்க? ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தது வேற, இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வேற. அதே மாதிரிதான் எல்லா துறையிலையும். அந்த மாதிரிதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள், இவர் வந்து பிசினஸ் கம்மி, இவர் பிசினஸ் ஆகாது இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் சுத்துது. அதுவும் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்தை பத்தி பொய் வதந்திகள் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ரஜினிகாந்த் பத்தி பொய்யா பேசி அவங்களாம் லாபம் வேண்டி கிடக்கு. நான் முதல்ல கேட்கிறேன், இப்ப எத்தனையோ தரப்புக்கு ரசிகர்கள் இருக்காங்க, எல்லா தரப்பு ரசிகர்களுமே அவங்க ரசிகர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக வந்து விஜய் சேதுபதி வந்து ரஜினியோட தாண்டி மார்க்கெட் இருக்குன்னு சொன்னா யாரும் நம்பிட முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க.
அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க அந்த கோணத்துல பாக்குறது எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கூலி திரைப்படத்துடைய வியாபாரம் 500 கோடிக்கு மேல வியாபாரம் ஆகிறது உண்மைதான். இதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஓடிடி, ஓவர்சீஸ் ரைட்ஸ், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 90 கோடி கிட்ட பிசினஸ் ஆயிருக்கு. ஆந்திரா மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 60 கோடி கிட்ட பிசினஸ் ஆயிருக்கு. கர்நாடகா ஒரு 20 கோடி, கேரளா ஒரு 17 கோடி, தமிழ்நாடு எப்படி கவுண்ட் பண்ணாலும் 100 கோடி குறைய பிசினஸே கிடையாது அந்த படத்துக்கு. ஓடிடி ஆல்ரெடி 115 கோடி வித்துட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு. சேட்டலைட் ரைட்ஸ் அதை ஓன் சேனல்ல போடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க சேனல்லே போட்டுக்க போறாங்க. ஒருவேளை அதர் சேனலா இருந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 80-70 கோடிக்கு மேல அந்த சேட்டலைட் ரைட்ஸ் மட்டுமே போகும். அந்த அளவுக்கு இருக்க ஆடியோ ரைட்ஸ் எப்படி பார்த்தாலும் 15 கோடிக்கு மேல போகும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எப்படி வந்து உங்க போகாது ரஜினி வந்து பொய்யா பேசுறாங்க? நான் ஒன்னு கேட்கறேன் சார், எங்கேயாச்சும் ரஜினி வந்து எங்கேயாச்சும் அவர் தன்னை விளம்பரப்படுத்தியிருக்காரா? இல்ல ரஜினி வந்து என்னை பத்தி பெருசா எழுதுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல ரஜினிகாந்த் வந்து என்னுடைய படங்களை பத்தி நல்லா எழுதுங்க, நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு நல்லா எழுதுங்க, எங்கேயாச்சும் பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு யாராச்சும் ஒரு பத்திரிகையாளர் சொல்ல முடியுமா? ஏமா சார் என்னை கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பத்தி பெருமையா எழுதுன்னு அன்னைக்கு சொன்னார் சார், அந்த படத்தை போய் யாராச்சும் நிரூபிக்க முடியுமா? ஏதாச்சும் இருக்கா? இன்னும் சொல்ல போனா ரஜினியோட ஒரு படம் கிடைக்காதான்னு யோசிச்சாங்க. அட்டப்படத்துல போறதுக்கு ரஜினியோட ஒரு புது படம் கிடைக்காதான்னு யோசிச்சவங்க தான் நீங்க அதிகம். என்ன சொல்ல போனா பத்திரிகையாளர்கள் வந்து ரஜினி வந்து சம்பாதிக்கல, ரஜினியை வைத்துதான் பத்திரிகையாளர்கள் சம்பாதிச்சாங்க அத்தனை பேரும். அட்டப்படத்துல போட்டோவை போட்டு எத்தனை புக்கு வித்துன்னு தெரியும்ல. இங்க இந்த விஷயங்கள்லாம், இந்த வரலாறுலாம் இங்க தெரியாம பல பேர் பேசுவாங்க. ரஜினிகாந்த்ன்றது ஒரு காந்த சக்தி கொண்டவர். எப்படி நம்ம மேக்னெட்டை பக்கத்துல வச்சா ஒட்டிக்குமோ அந்த மாதிரிதான் ஆடியன்ஸோடைய மனசும் ரஜினிகாந்தோடைய இயல்பான நடிப்போம். இதுதான் உண்மை. இது எவன் என்ன சொன்னாலும் நான் வந்து ரஜினி ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது, ரஜினியோட அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரும் நான் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் பல இன்டர்வியூல சொல்லிட்டேன், நான் ரஜினி ரசிகரே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஃபேன். இது உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கேப்டன் விஜயகாந்த் படங்கள் தான் எங்க ஊர்ல நிறைய ஓடும். அப்படி இருக்கும்போது நானே வந்து ஒருத்தருடைய அருமை பெருமையை சொல்றேன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் அடுத்து பெரிய மார்க்கெட் வச்சிருந்தது யாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? விஜயகாந்த் தான். கமலஹாசன் கூட ஏ சென்டர் தான். ஆனா ஏபிசி 3 இடத்துலயுமே ரஜினிக்கு இணையா ஓடுறது யார் படம்? விஜயகாந்த் படம் தான் ஓடிடுது. இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாருங்க சார். இந்த டென்ட் கோட்டாலாம் நீங்க இருக்க 2K கிட்ஸ்க்கு சுத்தமா தெரியாது. டென்ட் கோட்டானா என்னன்னே தெரியாது. இரவு 2 மணிக்கு 2 ஷோ போடுவாங்க. 7 மணிக்கு ஒரு ஷோ, 10 மணிக்கு ஒரு ஷோ. சனி ஞாயிறு மட்டும் மேட்னி ஷோ. டென்ட் எல்லாம் விட்டு ஸ்கிரீனை போட்டு மூடிடுவாங்க சைட்ல, வெளிச்சம் வர்றதுக்காக, வெளிச்சமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தார்பாய் போட்டு மூடி சனி ஞாயிறு மட்டும் 3 ஷோ ஓட அந்த தேட்டர்ல. அப்பெல்லாம் ரீல் வச்சு சுத்தி கிடப்பாங்க. அந்த மாதிரி டென்ட் கோட்டாவில் அதிகமா வந்து ரஜினிகாந்த் படங்களை விட விஜயகாந்த் படங்கள் தான் ஓடும். அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தவங்க நாங்க அந்த காலத்துல எல்லாம் 80s 90s எல்லாம் வந்து விஜயகாந்த் படங்கள் தான் கொடி கட்டி பறக்கும் எங்க ஊர்ல எல்லாம். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அந்த அளவுக்கு தீவிரமான வெறியர் விஜயகாந்துக்கு. நம்ம ஏன் வந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணோம்? நம்ம என்ன ரஜினி என்ன அகில இந்திய ரசிகர் மன்றத்தில் இருக்கமா, இல்ல உறுப்பினர் வச்சிருக்கோமா, இல்ல ரஜினியோட மக்கள் மன்றத்தில் இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. இருக்கிற உண்மையை சொல்றோம். இதுல என்ன குறைய கண்டுபிடிச்சானுங்க உனங்க? புரியவே இல்லை. அதாவது ரஜினிகாந்த் மட்டும் இல்ல சார், பல நடிகர் சொல்லலாம் சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார், இவங்களுடைய டார்கெட்டே என்னன்னா யாரெல்லாம் சொந்த முயற்சியில மேல வந்தாங்களோ அவங்க வளரவே விடக்கூடாது. இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் அடிக்கிறாங்களா, இன்னமும் அஜித்குமார் அடிக்கிறாங்களா, சிவகார்த்திகேயன் அடிக்கிறாங்களா, விஜய் சேதுபதி அடிக்கிறாங்களா, இங்க யார் சியான் விக்ரம் அடிக்கிறாங்களா, யாரெல்லாம் இங்க சொந்த முயற்சியில மேல வந்தாங்களோ அவங்களை எல்லாம் இவங்க வளர விடுறதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. தப்பா எடுத்துக்கூடாது, அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லல. ஏன்னா இவனுடைய அஜெண்டாவே என்னன்னா அவனுங்க எந்த காலத்துக்கு கொண்டு மேல வந்துடக்கூடாது சார். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க சார். அதுக்கும் தான் உழைச்சி சம்பாரிச்சு சில்வர் ஸ்பூன் ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அவன் எப்படியா இருந்தாலும் உழைச்சிப்பான். ஆனா தன்னுடைய உழைப்பால முன்னேறி தன்னுடைய அடுத்த வாரிசை வந்து சில்வர் ஸ்பூன்ல பிறக்க வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பெரிய ஆளுங்க. அவனை தான் நம்ம வந்து தூக்கி பிடிக்கணும். ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, யாரெல்லாம் தற்செயலா தன்பெருமையா முன்னேறி மேல வந்தாங்களோ அவங்க யாரும் இவங்க வளர்றதே கிடையாது. அவங்கள பிடிச்சி அடிக்க வேண்டியதுதான். அஜித்குமார் கார் ரேஸ் ஓட்டாரா, இவர் விருது கொடுத்தாங்களா, உடனே அவருக்கு விமர்சனம் பண்ணு, என்ன இவர் சாதிச்சிட்டாரு, இவருக்கு விமர்சனம் எழுதுது அப்படின்னு வேண்டியது. ரஜினிகாந்துக்கு ஒரு படம் ஓடிச்சா போதும், படமே ஓடல, இது சும்மா ஃபேக் அடி எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். நீங்க சிவகார்த்திகேயனுக்கு ஒரு படம் ஓடக்கூடாது, உடனே தையத்தக்கன்னு குதிக்க வேண்டியது. ஏன்னா இவங்களோட அஜெண்டாலாம் என்ன பாருங்க, யாரெல்லாம் இங்க வந்து தன்னிச்சையா மேல வந்தாங்களோ அவங்களையும் வளர கொடுத்தல. அந்த மாதிரிதான் சார். நீங்க எத்தனை வருஷம் ஆனா என்ன பண்ணாலும் சினிமான்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ரஜினிகாந்தோடைய பேரும் புகழும் அந்த நம்பர் 1 பொசிஷன் தான் இருக்கும். ரஜினிகாந்தே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டுல போயிட்டு உட்காந்தா கூட ரஜினியோட ரெக்கார்டை இங்க அவனால அடிச்சு நொறுக்கவே முடியாது. இதுதான் இங்க இருக்கிற விஷயம். கடைசியா சார், நேற்று எக்ஸ்ட்ரா பக்கத்துல அனிருத் போட்டிருக்காரு கூலி வாவ் அப்படின்ட்டு. நேற்று RR
படம் போட்டு காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு வந்து வெளியில வந்து இந்த குறிப்பு போட்டிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அனிருத் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர். அவர் மியூசிக் பண்ற எல்லா படங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் யாருன்னா அனிருத் தான். ஏன்னா அனிருத் அவர் மியூசிக் பண்ற எல்லா படம் மேக்ஸிமம் வந்து அவர் சொல்றது 90% வந்து சக்சஸும் ஆயிருக்கு. சக்சஸ் ஆகாமலாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஏன்னா ஜெயிலருக்கு அவர் தான் போட்டாரு. உண்மையிலே அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு. லியோக்கு அப்படிதான் போட்டாரு. பட் ஆனா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனா கூட அதுவும் ஓரளவுக்கு வசூல் ரீதியான சக்சஸ் படம் தான். அந்த அளவுக்கு நம்ம உண்மையை ஒத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் அவர் பண்ற படங்கள் எல்லாருக்குமே வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுப்பாரு. அந்த விதத்துல அவர் கொடுத்துட்டாரு. சோ அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுது. எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் சார். ரஜினிகாந்த் படம் சார், இதுல என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் ஆக வேண்டியது இருக்கு சார்? ரஜினிகாந்த் படம் எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. வாவ்னாலே அது வந்து மிகப்பெரிய அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே பெஸ்ட் ரிவ்யூ ஆயிடுச்சு. அதாவது எப்படி சொல்லலாம்னா, எப்பவுமே பெரும்பாலும் வந்து அனிருத் அவர்களுடைய அந்த ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் அவர் போடுறது வந்து மேக்ஸிமம் 90% பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியே படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுல எந்த விதமா அந்த விதத்துல இதுல என்ன பெரிய வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவர் கொடுத்துதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆகும் ரஜினி படத்துக்கு. முதல்ல ரஜினி படம் சார் அடுத்ததான் பார்த்திருக்காரு. அவருடைய ரசிகனா அவருடைய கருத்து முன்வைக்கிறார். இது தப்பு இல்ல. அதுதான் இப்போ சிலம்பரசன் கூட வந்து டிராகன் திரைப்படத்து வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஏன்னா அவர் வந்து அந்த படத்துல எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க, இந்த படத்துல நீ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதனால நீ ஹிட்னு போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணு படத்தை பார்த்தாரு, படம் அவர் பிடிச்சிருந்தது, அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். சிலம்பரசன் மேல என்ன தப்பு இருக்கு? அதே தினத்துல வந்து தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நீக் திரைப்படமும் ஒரே நாள் தான் வெளியாச்சு. உடனே என்ன பண்ணாங்க, தனுஷுக்கு எதிராக வந்து இவர் வந்து போஸ்ட் போடுறாரு சிம்பு. ஏன்னா தனுஷ் தயாரித்து இயக்கிய படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். ரெண்டு படம் ஒரே நாள் வரதுனால சிம்பு வந்து இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னாங்க. இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரையும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா தானா ஓடும். அதான் இங்க இருக்கிற விஷயமே. அந்த மாதிரி தான் அனிருத் அவர்கள் வந்து போடுறது ஒரு மேஜர் பிளஸ் ஆகணும் அமையுமே தவிர அனிருத் மட்டுமே காரணம் கிடையாது. எப்பவுமே மேக்சிமம் வந்து அவர் போடுற ட்விட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% சக்சஸ் ஆயிருக்கு. அவர் போட்ட படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் நம்ம ஒத்துக்கிட்டு தான். நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.